ஹை கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கே ட்ராமா ஹார்ட் பீட். எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ ஹீரோயின் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட வாய்ஸ், ரொம்ப நாளாவே நாங்க இங்க தான் இருக்கோம், எங்களுக்கு சாவே இல்ல. இது தெரிஞ்சுக்கிட்ட பேரரச கொண்ட மக்கள் எல்லாம் எங்க பிளட்டை குடிச்சு அவங்க சாகாவர அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோயினால ஓட முடியல, கீழே விழுந்துடுறாங்க. துரத்திட்டு வந்த மக்களும் இவங்களை சுத்தி வளைக்க ஹீரோயினும் சாரி, இது என்னோட தப்பு தான், அந்த மக்களும் இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ வேம்பையரா மாறுறாரு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஏர்லயே பறந்து போறாரு. அப்ப இந்த லீடரும் அவன் கையில இருக்கிற அம்ப பாக்குறான். அந்த அம்பு சில்வராலையும் ஏர் த்ரோன்ன்ற ஒரு மரத்தாலையும் ஆனது. இது ரெண்டுமே வேம்பையருக்கு ஆகாது. ஹீரோவும் காத்துலயே பறந்துட்டு இருக்க, இவனுங்களும் விடாம பின்னாடியே துரத்திட்டு போறானுங்க. அப்ப அந்த லீடர் ஹீரோவுக்கு எய்ம் பண்றான். ஒரே அம்பு தான், கரெக்டா ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். அம்பு பட்ட உடனே ஹீரோவும் தரைக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போயிடு, ஆனா ஹீரோ ஹீரோயினை விட்டு போக மாட்டாரு. அவங்க உன்னதான் தேடி வராங்க, நீ யாருன்னு வேற அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, போயிடு. அப்ப கரெக்டா ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்கு ஒரு அம்பு வரும். ஹீரோ புடிச்சிருவாரு. என் ஆளையாட எய்ம் பண்றீங்கன்னு ஹீரோக்கு கோவம் வந்து அப்படியே வேம்பையரா சேஞ்ச் ஆக்குறாரு. தான் மேல இருக்கிற அம்பை உடச்சு தூக்கி போட்டுட்டு பெரிய பல்லு வளருது. அவரோட நெகம்லாம் பெருசாக்குது. அப்படியே ஃபாஸ்டா ஓடி போய் எனிமிஸ் அட்டாக் பண்றாரு. ஹீரோ வேம்பையர், ஆனா இவனுங்களோ சாதாரண மனுஷங்க தானே, தாக்கு பிடிக்க முடியல. வேட்டையாட வந்தவனுங்களை ஹீரோ வேட்டையாடிடுறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோயினும் போய் அக் பண்ண ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறாரு. ஆனா அங்க விழுந்து கலந்த வில்ல இப்பவும் அவன் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்றான். அதை பார்த்த ஹீரோயினோ ஹீரோவை தள்ளிட்டு தான் முன் வந்து அந்த அம்ப வாங்கிக்கிறாங்க. ஹீரோ கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் சாகுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கடிக்க வர அந்த இடத்துலயே சீன் பிளாக் அவுட் ஆகுது. இப்ப ஹீரோ சவப்பெட்டியில இருக்காரு. நோட்ஸ் வச்சு படிச்சிட்டு இருக்கான்ல, இவன் பேரு சாங். பக்கத்துல குண்டா இருக்கிறவன் பேரு டாங். மீச வச்சிட்டு இருக்கவரு பட்லர் அங்கிள். இப்ப சாங்கும் படிச்சிட்டு இருக்கான். இவன் எங்க ஃப்ரெண்டு, எங்களோட லீடர். ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப ஃபேஷனாவும் இருப்பான். இவன் எங்களை விட்டு போனாலும் சரி, இவனோட மெமரிஸ் எங்க கூடவே இருக்கும். நான் அதனால இவன் கோட் ஒன்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் அதை எடுத்துக்க போறேன். டே குண்டா, நீ ஒன்னு எடுத்துக்கோ. எனக்கு வேணாண்டா. டேய், அவன் ஆட் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியே, அது நீ எடுத்துக்கோ. எனக்கு வேணாண்டா, அது எனக்கு சைஸே பத்தாது. ஐய, 10 நாளும் பரவாயில்லடா, எடுத்துக்கோ, நான் அப்புறமா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்ப ஹீரோவும் இவங்க பின்னாடி இருந்து பேசுவாரு. டேய், உங்களை என்ன பண்ண சொன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? டேய், நீ என்ன பறந்து போய் உட்காந்துட்டு இருக்க? நம்ம இந்த சடங்கோடைய இம்பார்ட்டன்டான பாட்டுல இருக்கோம். நான் சவப்பெட்டியில தூங்குனா நீ இந்த வீடே வித்துருவ போல. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. 130 வருஷமா நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அப்ப போடா. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சடங்கை செய்யறேன் தெரியுமா? ஹீரோவோ அந்த பட்லர் அங்கிள் கிட்ட போய், நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன், இந்த கீயை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சாங் கேக்குறான், நீ எதுக்கு மனுஷன் ஆகணும்னு நினைக்கிற? இப்பதான் உனக்கு கேட்கணும்னு தோணுதாடா? சொல்லுடா. ஏன்னா எல்லாரும் ஆர்வமா வந்து கிட்ட கேட்க அந்த பட்லர் அங்கிளும் வந்து ஒட்டு கேட்பாரு. ஆனா ஹீரோ, பட்லர் அங்கிள் கொஞ்சம் நான் வந்து போங்க. பட்லர் அங்கிளும் தள்ளி போயிடுவாரு. நான் மனுஷனான பிறகு சொல்றேன். ஐயே, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. மனுஷங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க அவங்களோட பிளட்டை குடிச்சுதான் உயிர் வாழ்றோம்னு. ஆனா நாங்க இறந்து போன மனுஷங்களோட பிளட்டை மட்டும் தான் குடிப்போம், அதுவும் கொஞ்சமா தான் குடிப்போம். அப்பதான் எங்க லைஃப் ஸ்பென் அதிகமா இருக்கும். எங்களுக்கு சூரியன் சுத்தமா பிடிக்காது, ஆனாலும் பகல் நேரத்துல நாங்க வெளியே போவோம். அப்படி நாங்க வெளியே போகும்போது கொஞ்சம் அதிகமா நாங்க பிளட் குடிப்போம். சூப்பர் பவர்ஸா? எங்களால பறக்கவும் முடியும், நாங்க ரொம்பவே ஸ்ட்ராங். இதெல்லாம் எங்களுக்கு வீடு கிளீன் பண்றதுக்கு செமையா யூஸ் ஆகும். இப்ப ஹீரோவும் ஒரு நியூ கோட் வாங்குவாரு. அந்த ஓனரும், சார் சூப்பரா இருக்கு, நீங்களே கண்ணாடியில பாருங்களேன். நான் இங்க இருந்து பாக்குறது, எங்களால எங்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்கவே முடியாது. ஹீரோவும் அந்த கோட்டை வாங்கிட்டு வெளியே வந்துருவாரு. காலங்கள் போக போக ஹியூமன்ஸ் வந்து வேம்பியரை பத்தி மறந்துட்டாங்க. நாங்களும் மனுஷங்களோட ஒன்னா சேர்ந்துட்டோம். ஹீரோவோ பட்லர் அங்கிளும் அவரோட வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ ஆட் எடுத்து வீச அது கரெக்டா போய் பிளேஸ்ல மாட்டிக்கும். சுடுக்கு போட்ட சாங் பிளே ஆகும். செமையா இருக்குல்ல? கண்டிப்பா ஒரு நாள் அவங்க வருவாங்க. இப்ப அந்த பிளேஸே பப் மாதிரி மாறுது. ஷேடட் ஒயாசிஸ், அதுதான் அதோட நேம். பகலை விட இரவை விரும்புறவங்க எல்லாரும் இங்க வருவாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, அவ பேரு ரோஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ மட்டும் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. இப்போ வேம்பயர் என்டர்ஸ் இல்ல, ஆனா வேம்பயர்ஸ் நாங்க இன்னும் இருக்கோம். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலதான் கண்ணு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்டா? நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா, நான் உன்னை பத்தி கேட்கல, உன் ஓனர் பத்தி கேக்குறேன். ஐயா, அவனை விடுமா, அவன் அதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டான். இவன் ஹீரோவா அந்த பொண்ணு பார்க்க விடாம பண்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. டேய், சாணியில இந்த ஈ மாதிரி எதுக்கிட்ட துள்ளிட்டே இருக்க? என்ன ஈயா? நானா? அப்ப நீதான் சாணி. ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்ப அந்த ரோஸ் வந்து சாங்கி இழுத்துட்டு போயிடுவா. டேய், வேலைய பாரு. ஹீரோவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு சோகமா வெளியே போவாரு. அது அந்த பட்லர் அங்கிளும் பாப்பாங்க. இன்னைக்கும் அவங்க வரலையா? ஹீரோ வெளியே வந்து நின்னுட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல ஒரு வேம்பையர் ஹியூமனோட பிளட் வந்து குடிச்சிட்டு இருக்கும். ஹீரோ போய் தடுத்து, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷேடட் ஒயாசிஸ்ல இந்த மாதிரி எந்த வேலையும் நீ பண்ணக்கூடாது. நான் கொஞ்சமா தான் டேஸ்ட் பண்ணேன், நான் அவனை கொல்லல. சரி போய் தொலைன்னு அவனை விட்டுருவாரு. இப்ப ஹீரோ அந்த பில்டிங்கோட டாப்ல இருப்பாரு. தூரத்துல ரெண்டு கப்பிள்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி மனுஷங்க லவ் பண்றத பாக்கிறது தான் என்னோட ஹாபியே. அவங்க அப்படி லவ் பண்ணும்போது அவங்க சீக்ஸ் பிளஷ் ஆகும், அவங்களோட லிப்ஸ்
ரெட் கலர்ல இருக்கும். அவங்களோட கண்ல காதல் தெரியும். இப்ப அந்த கப்பிள்ஸ் இடத்துல தன்னை வச்சு பாக்குறாரு. ஒவ்வொரு டைமும் தன்னோட காதலிய பார்க்கும்போது இதயம் டப் டப் டப்னு அடிச்சுக்கும். இப்படி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆனா அங்க ஹீரோயின் இல்ல. ஆனா என்னோட இதயம் இப்படி துடிக்காது. ஏன்னா எனக்கு சாவே இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் வாழவும் இல்ல. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயின் இந்த வேம்பயர்ஸ் பத்தி எல்லாம் படிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரூ லவ் தான் இருக்குமாமே. ஆமா, நீங்க ட்ரூ லவ் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் இதயமே இல்லையே. ட்ரூ லவ்னா இதயம் வந்து ஃபாஸ்டா பீட் ஆகும். உங்களுக்கு இதயம் இல்லனா நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்க? ஹீரோயினும் ஹீரோவோட ஹார்ட்டை டச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தான் ஹார்ட் பீட் இல்லையே. உங்களால லவ் எப்பவுமே உணர முடியாது இல்ல. இதுக்காக தான் ஹீரோ வந்து ஹியூமனா மாறணும்னு நினைக்கிறாரு. தன்னோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு நினைக்கிறாரு. அப்பவே ஹீரோ டிசைட் பண்ணிட்டாரு மனுஷனா மாறணும்ட்டு. அதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாரு. நான் ஹியூமனா மாறணும் அப்படின்னு கத்திட்டே போயிட்டு சூரிய ஒளிக்கு கீழே நிப்பாரு. இவன் இப்படி நிக்கிறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவானுங்க. அட லூசு பையலே, என்னடா பண்ற? ரெண்டாவதா ஹியூமன் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது சோக் ஆயிடும். வேற வழியே இல்ல. ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. காலங்களும் ஓடிட்டே இருக்கும். ஹீரோவோட பிரேயரும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோவால மனுஷனா மாற முடியல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும், டேய் புத்தருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுறா. நீ ஆல்ரெடி பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் இருக்க. பேசாம நீயே உன்னை மனுஷன் நினைச்சுக்கோ. எவ்ளோ ட்ரை பண்ணியும் ஹீரோவால மனுஷனாக்க முடியல. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஒரு பூனைக்குட்டியை பாப்பாரு. பாவமா இருக்கேன்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு வைப்பாரு. அப்ப அது கண்ணை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி கீழே விடுவாரு. அந்த பூனையே ஒரு ஹியூமனா மாறும். இந்த கேட்மேன் பேரு கோ. அதுக்கு அந்த பழைய சோறு பிடிக்கலன்னு சொன்னதுனால ஹீரோ பால் வாங்கி கொடுப்பாரு. இப்ப அந்த கேட்மேன் கோவும் மனுஷனா மாறணுமா? ஹீரோவும், ஆமா, உங்களுக்கு 1000 வயசு ஆகுதுல்ல. நீங்க பூனைக்குட்டியா இருந்து ஒரு ஹியூமனா மாறி இருக்கீங்க. அதே மாதிரி நானும் வேம்பியரா இருந்து ஒரு ஹியூமனா மாறணும். அதையே ஒரு பூனை கிட்ட கேக்குற? இப்பதான் புரியுது மனுஷங்களா இதுக்கு பூனையை விட்டுட்டு டாக ப்ரிஃபர் பண்றாங்கன்னு. ஓய் சாரி. சரி சொல்லு, நீ ஏன் மனுஷனா மாறணும்? காதல உணர. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நான் திருப்பி என்னோட லவரை பார்க்கும்போது காதலால என் இதயம் துடிக்கும்னு. ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயின் சாகர தருவாயில ஹீரோ கிட்ட, பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். அப்படி நான் உன்னை கண்டுபிடிக்கும் போது உன்னோட இதயம் துடிக்கணும். காதலால என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னோட பிளட் நீ குடிச்சிடு. அதுக்காக தான் ஹீரோ வந்து ஹீரோயினை கடிச்சிருப்பாரு. அந்த பிளட்டையும் குடிச்சிருப்பாரு. ஹீரோயினே இறந்து போயிருப்பாங்க. இந்த கதையை கேட்ட கேட்மேன் கோவம், ஆத்தோன் மரத்தால செய்யப்பட்ட சவப்பட்டில நீ 100 வருஷம் தூங்கணும். என்ன சொல்றீங்க? வேம்பேருக்கு அந்த மரம் சுத்தமா ஆகாது. அப்படி நான் படுக்கிறது சாகிறதுக்கு சமம். ஆமா, செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. நீ செத்து போனாதான் உனக்கு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். மனுஷனாவது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா? இந்த கதையில ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிளாஷ்பேக்கா சொல்வாரு. டேய் முட்டாள், அவன் சொல்றத நீ அப்படியே நம்புவியா? எனக்கு வேற வழி இல்ல. எப்படி இருந்தாலும் நான் சாக மாட்டேன். 100 வருஷம் வேஸ்டா போச்சுன்னா என்ன? ஹீரோ அந்த பட்லர் அங்கிள் கிட்ட போய் சொல்வாரு. இந்த பட்லர் அங்கிள் வந்து ஒரு ஹியூமன். நான் எந்திரிக்கும் போது நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. என்னால உங்க ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண முடியாது. சாரி. நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. பட்லர் அங்கிளும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு அப்புறம் என்னோட பசங்க, அவங்களோட பசங்க, அவங்களோட பசங்க, அவங்களோட பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியில தூங்குறதுக்காக போறாரு. ஒரு கண்ணாடியும் வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஹியூமனா மாறினா ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணிட்டு அந்த சவப்பெட்டியை மூடுறாங்க. நெக்ஸ்ட் கிளிப்ல ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினும் தன்னோட தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினோட லைஃப் ரொம்ப மோசம். ஹீட்டர் ஒர்க் ஆகல, வீட்ல பேஸ்ட் இல்ல, மாய்ஸ்சரைசர் இல்ல, ரொம்ப மோசமான வாழ்க்கை. அவங்க வீட்டுக்கு கீழே தான் அந்த வீட்டோட ஓனர் இருப்பான். அவன் ஒரு ஷாமன். ஹீரோயின் எப்படின்னா இந்த வீட்டை வாங்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டே வராங்க. இப்ப ஈட்ட சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பி வச்சிருவான். ஹீரோயினுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. வேலைக்கு போன ஒரு ஆன்டி ஹீரோயின் மேல பாஞ்சு ஹீரோயினோட முடியும் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன்டி இப்படி பண்ணுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து விலக்கி விட்டு பார்த்தா ஹீரோயினோட பாதி முடி அந்த ஆன்டியோட கையில இருக்கும். இப்ப பிரின்சிபல் உட்கார வச்சு சமாதானம் பேசுறாரு. ஆன்டியும், என் பொண்ணோட ஹேர்ல கொஞ்சமா கம் ஒட்டிருந்தது, அது எடுத்து விட சொன்னா இவன் அந்த ஹேரை கட் பண்ணி வச்சிருக்கா. ஒரு நர்ஸா ஒரு ஜாப கூட உன்னால ப்ராப்பரா பண்ண முடியாதடி, முதல்ல மன்னிப்பு கேளு. பிரின்சிபாலும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. என்னோட வேலை பசங்களை டிசிப்ளினா மாத்துறது. நான் உன்ன ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்ல. ஆன்டிக்கு கோவம் வந்துடுது. எப்படி பேசுறா பாருங்க. நீ ஒன்னும் ரியல் டீச்சர் இல்ல. 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நீ லெக்சர் எடுக்க தேவையில்ல. என் பொண்ணோட முடிய கட் பண்ணி வச்சிருக்க. ஒழுங்கா சாரி கேளு. என் பொண்ணு எவ்வளவு சென்சிட்டிவான பொண்ணு தெரியுமா? நான் அவளை ஆறுதல் படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த ஆன்ட்டியோட பொண்ணு கோவமா எந்திரிச்சு, நான் சொல்ல வரதே நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்கள புள்ளி பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில வந்திருக்கா. இது அவங்க அம்மா அட்டென்ஷனுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஹீரோயினே வந்து முடிய கட் பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பிரின்சிபாலோ சரி ஆக்ஷன் எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அடுத்ததா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சாங்கையும் குண்டனையும் காட்டுறாங்க. சாங்கு டேரட் ரீடர் ஆயிட்டான். அதாவது இந்த கார்டை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்களே அது. இந்த குண்டனும் ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டிருக்கான். 2 பேரோட பிசினஸும் ரொம்ப மோசமா போகுது. இது பத்தாக்குறைக்கு நிறைய சிசிடிவி கேமரா வேற. சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இவங்களோட சாப்பாடு
ஹியூமன்ஸோட பிளட். ஹீரோயின் நைட்டு லேட்டா வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது அந்த ஷாமன் எல்லா எடுத்துட்டு பேக்கப் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருப்பான். அவன பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் கேட்டதுக்கு அவனுக்கு பக்கத்து ஊர்ல ஏதோ சடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஈட்டர் பத்தி கேட்டதுக்கு நாளைக்கு காலைல ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஈட்டர் வர இல்ல. ஹீரோயின் அப்படியே குளிர்ல அவங்களோட ஃபேமிலி போட்டோ பாக்குறாங்க. அதுல சின்னனா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. அதுதான் ஹீரோயினோட அப்பா. அட்லீஸ்ட் நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்ல இல்லையா அதையாவது என்கிட்ட சொல்லுங்களேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுவாங்க. அடுத்ததா ஒரு பையனை கத்தாங்க. இவன் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். சென் இவன் ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது ஒரு பில்டிங் கிடைச்சதுன்னா அது சூப்பரா ரெனோவேட் பண்ணிடுவான். ஆனா இவனுக்கு உடம்பு ஏதோ சரியில்லை. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கான். நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. எல்லாமே நார்மல் தான் காட்டுது. சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு சொல்லி விட்டுட்டான். தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சீபுங் டாங் அப்படின்ற பிளேஸ பத்தி கேக்குறான். அந்த பிளேஸ சீக்கிரமா வாங்க சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு டோரை யாரோ நாக் பண்றாங்க. ஹீரோயினும் ஹீட்டர் ரிப்பேர் பண்றவங்கன்னு நினைச்சு உள்ள வர சொன்னா அவங்க அந்த பில்டிங்கை இடிக்க போறதா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஓனரு அவன் அந்த பில்டிங்கை இவங்களுக்கு வித்துட்டு போயிருக்கான். அந்த ஓனரை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்றாங்க. அவன் இந்த மாதிரி தான் மாங்கு பிரீஸ்ட் ஷாமன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே அவனை பிடிச்சாலும் நோ யூஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்நேரத்துக்கு அந்த மணி எல்லாம் அவன் வேஸ்ட் பண்ணிருப்பான். ஹீரோயின் பேங்குக்கு போய் பார்த்தா அங்கேயும் அவங்களுக்கு அமௌண்ட் இல்ல. என்னடா பண்றதுன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க லாயர் கிட்ட இருந்து வருது. ஹீரோயினும் போய் லாயரை மீட் பண்றாங்க. அவங்க அப்பா ரொம்ப நாளாவே மிஸ் ஆனதுனால அவங்க அப்பா இப்ப இறந்துட்டதா சொல்லி அவங்க அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சொத்து ஓல்டு மேன்ஷன். அத வாங்கிட்டு ஹீரோயினும் சோகமா நடந்து வர அந்த கவரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு கீ இருக்கு. அந்த கீ தான் ஹீரோ அந்த பட்லர் அங்கிள் கிட்ட கொடுத்த கீ. இப்ப அந்த மேன்ஷனுக்கு போய் ஹீரோயின் பார்க்க அந்த மேன்ஷனே கொஞ்சம் பழசா இருக்கு. ஒவ்வொரு பிளேஸா போய் பாக்குறாங்க. கடைசியா அந்த சவப்பெட்டி கிட்ட வராங்க. என்னடா இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஆள் பத்துட்டு இருக்கான். ஹீரோ தான். யாரா இவன் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ கண்ணை திறந்துடுறாரு. பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஹீரோ கண் முழிச்ச உடனே அங்க இருந்த கேண்டில் எல்லாம் ஆன் ஆகுது. ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. என்னதான் நடக்குதுங்கன்னு. ஹீரோவை எந்திரிச்சு வெளியே வர ஹீரோயின் பயந்து என்கிட்ட வராத என்கிட்ட வராத. ஆனா ஹீரோவோ டஸ்ட் எல்லாம் தள்ளிட்டு நீ பட்லர் அங்கிளுடைய வாரிசா? பயப்படாத பயப்படாத. நான் இப்போ மனுஷன். என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. பட்லர்ன்ற வாரிசுன்ற. ஏய் நான் யாருன்னு மட்டும் தெரியாதுன்னு சொல்லிடாத. யார்டா நீ? என் பேரு ஊ. உன் பேரு யாரு கேட்டது? நான் தான் இந்த மேன்ஷனோட ரியல் ஓனர். நான் இப்பதானே லாயரை மீட் பண்ணேன். அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட கொடுத்தாரே. உன் பேர் என்ன? ஜோ. குட் ஜாப் ஜோ. நான் 100 வருஷமா தூங்கிட்டு இருக்கும்போது என் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட்லர் அங்கிளுக்கு தேங்க்ஸ். அவருடைய குழந்தைங்களுக்கு, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, 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 குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட ஏதாவது வரம் கேளு. வெளியே போடா. நான் போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா வெளியே போயிடு. ஹீரோயினை ஹீரோவை பிடிச்சு தள்ள ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவாரு. ஹீரோ ஏதோ ஸ்மெல் பண்றாரு. ஹீரோயினை கையை பிடிச்சு பார்க்க ஹீரோயின் கையில சின்னதா ஒரு காயம் இருக்கும். அதுல லைட்டா பிளட் வந்திருக்கும். அந்த ரத்த வாடை ஹீரோ கடிக்குது. ஹீரோயின் தப்பா நினைச்சு ஹீரோவை அரைஞ்சிருவாங்க. ஹீரோவோ ஐயோ இப்படி நடக்க கூடாதே. எனக்கு கண்ணாடி வேணும். பயந்துட்டே அந்த கண்ணாடி எடுத்து பாக்குறாரு. பார்த்தா கண்ணாடியில பிளர்ரான ரிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஹீரோயினோ என்ன பண்றான் இவன்? என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? ஹீரோ பாவம் அப்படியே உடஞ்சு உக்காஞ்சி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 9th டிசம்பர் தானே? இல்ல 8th டிசம்பர். என்ன? அப்ப 100 வருஷம் ஆகலையா? ஒரு நாள் முன்னாடி நான் எழுந்துட்டேனா? ஹீரோ அப்படியே அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே அந்த அழுக்கு கோவமா மாறுது. இங்க ஹீரோயின் வேற போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த கோவத்துக்கு ஹீரோ போனை புடுங்கி உடைச்சிடுறாரு. ஏன்டி இப்படி பண்ண? எதுக்காக என்ன எழுப்புன? என்கிட்ட ஏன்டா கத்துற? நீ என் ப்ராமிஸ உடைச்சிட்ட. என்ன ப்ராமிஸ்? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட. நீ பண்ண தப்புக்காக நான் உன்னை பனிஷ் பண்ண போறேன். ஹீரோவும் ஹீரோயினை கட்டிக்க வர ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை கடிச்சிருவாங்க. ஹீரோவும் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பாரு. ஹீரோவால முடியல ஆனா ஹீரோயின் கடிச்சிட்டே இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. கேஸ். ஹேவ் எ நைஸ் டே.